ஐயோ பாப்பா என்னடா? நல்லா சண்டை போடணும்பா. உங்களுக்கு சண்டை போடுறதுக்கே தெரியல. பாப்பா டேய் குட்டி. பத்தலப்பா பத்தல. பத்தலையா? என்னது பத்தல? ஃபோர்ஸ் பத்தல. ஃபோர்ஸ் பத்தலையா? ஐயோ ஏய் இந்தா புழுங்கரிசி. என்ன வெந்தவரே? ஓய் என்ன? அதுதானே உங்க பேரு இல்லையோ? வேகாதவரா? முதல்ல பிள்ளைய கொண்டு போய் ரூம்ல விட்டுட்டு வா. ரூமை காட்டுங்கன்னு தான் சொல்றேன். இந்த என் பின்னாடி ரைட்ல கட் பண்ணி நேரா 4வது ரூம். நீ போ, என் பிள்ளைய உனக்கு வழிகாட்டுவா. ஓகே. என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன், கொஞ்சமாவது ஒரு பயம் மரியாதை ஏதாவது இருக்கா? ஒன்னும் கிடையாது. ஆனா என் பிள்ளை என்ன இப்படி பேசுறா? சே, இதுக்குதான் சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு சண்டை போடக்கூடாதுங்கிறது. ஒரே அசிங்கமா போச்சுடா வேண்டா. சே, அவ வரட்டும், எல்லாத்தையும் கிளியரா பேசி முடிச்சிடணும் இன்னைக்கே. இன்னைக்கு நான் போடுற போடுல என்னை பார்த்தா அவளுக்கு லேசா சிரிப்பு கூட வரக்கூடாது. நான் இருக்கிற திசை பக்கம் கூட திரும்பக்கூடாது. ஒழுங்கா இருந்தமா பிள்ளைய பாத்துக்கிட்டோமான்னு இருக்கணும். அப்படி இருந்தான்னா அவளுக்கு நல்லது, இல்லைன்னா அப்புறம் நான் யாருன்னு காட்ட வேண்டி வரும். காட்டுறதுக்கு நான் ரெடி தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா பார்த்தா அவ தாங்க மாட்டா, அதுக்காகத்தான் பேசாம இருக்கேன். எங்க கொஞ்சம் காட்டுங்க பாப்போம். ஏய், ரூமுக்குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரணும்னு தெரியாதா? என்ன வர சொல்லிட்டு நான் வருவேன்னு தானே திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க, அப்புறம் என்ன? ஆ ஆ சரி, உங்ககிட்ட ஒன்று பேசணும். சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி என்னமோ காட்டணும் நீங்களே, எங்க காட்டுங்க பாப்போம். காட்டுறதை பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப காட்டுங்க. எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. அதுவாவது கொஞ்சம் சிரிச்ச முகமா இருக்குமா? ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? வார்த்தைக்கு வார்த்தை அதென்ன எகத்தாலும் நக்கலு. நீங்க பேசுறது அப்படித்தான் இருக்கு. உங்க பிள்ளை சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒழுங்கா சண்டை போட கூட தெரியல. உன் அளவுக்கு யாருக்கும் வராது தாயே. நீ அதுல PhD முடிச்சவ. உன் கூட நான் பேசினா என் ஃபோர்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் தெரியும். அதான் என் பிள்ளை என்னை காலி பண்ணிட்டு போறா. சரி, எதுக்கு கூப்பிட்டீங்க அதை சொல்லுங்க. இதுதான் என்னோட ரூம். இதை சொல்றதுக்கா வர சொன்னீங்க? இங்க குறுக்க பேசாம காலு சொல்லிட்டேன். சரி சொல்லுங்க. இதுதான் என்னோட ரூம். ஊன்னு காலு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? குறுக்க பேசக்கூடாதுன்னு தான் சொன்னேன், ஊங்கொட்டி கேட்க கூடாதுன்னு சொல்லல. சரி சொல்லுங்க. இதுதான் என்னோட ரூம். ம். இந்த ரூமுக்குள்ள தேவையில்லாம யாரும் வர்றத, முக்கியமா நீ வர்றத நான் விரும்ப மாட்டேன். அண்ட் நீ வரவும் கூடாது. ம். இது என்னோட பர்சனல் ரூம். அபிஷியல் ரூம்னு ஒண்ணு தனியா இருக்கு. இங்கேயும் நீ வரக்கூடாது, அங்கேயும் நீ வரக்கூடாது. ம். ஆனா 3 நேரமும் சாப்பிடுறதுக்கு டைனிங் ஹால் நான் வருவேன். அங்க நீயும் வரணும், பாப்பாவையும் கூட்டிட்டு வரணும். ம். அப்ப நான் உங்ககிட்ட ஒரு ஹஸ்பண்ட் மாதிரி நார்மலா பேசுவேன். நீயும் என்னோட ஒய்ஃப் மாதிரி சிரிச்சு சிரிச்சு எனக்கு பதில் சொல்லணும். ம். ம். அப்புறம் நான் பாப்பாவை பாக்குறதுக்கு எப்பெல்லாம் பாப்பா ரூமுக்கு வரணும் அப்பெல்லாம் நீயும் வரணும். ம். பாப்பா முன்னாடி நம்ம 2 பேரும் ஒரு நல்ல அப்பா அம்மாவா இருக்கணும். ம். ம். மத்தபடி இந்த வீட்டோட மருமகளா இந்த வீட்டுல உனக்கு எல்லா உரிமையும் உண்டு. நீ என்ன வேணா செய்யலாம், என்ன வேணா பேசலாம், யாருக்கிட்ட வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம். ம். ம். அதுல எல்லாம் நான் தலையிடவே மாட்டேன். உனக்கு முழு சுதந்திரம் கொடுத்துறேன். ம். உன் பேச்சுல மட்டும் இல்ல, நீ கொட்டுறதுல கூட ரொம்ப நக்கல் தெரிக்குது. ம். அப்படி பணிவா கொட்டு. ம். நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதா? ம். இப்படியே நீ நடந்துகிட்டேன்னா உனக்கு இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் வராது. இதுக்கும் மேல ஒண்ணு இருக்கு. இந்தா, இந்த வீட்டோட கொத்து சாவி குடி. என் மாப்பிள்ளையோட ரெக்கமெண்டேஷன்ல நீ என் லைஃபுக்குள்ள வந்திருக்க, அதனால உன்னை நம்பி இந்த கொத்து சாவியை உங்ககிட்ட கொடுக்குறேன். பட் என் லைஃப்ல ஏற்கனவே ஒருத்தி இருந்தா, அவ பண்ண மாதிரி ஏதாவது ஒரு வேலை நீ பண்ணுனேன்னு வையேன். ஏய், சாவியை கொடுக்கறதுன்னா ஒழுங்கா கொடுக்கணும். அதை குத்தி குத்தி கொடுக்க கூடாது. நான் ஒன்னும் குத்தல, வான் பண்றேன். எனக்கு அந்த வார்னிங் அவசியமே இல்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படி ஒண்ணு எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. சொல்ல வேண்டியதை நான் சொல்லிதான் ஆகணும். அப்படி ஒண்ணு இந்த சாவியை வச்சிருக்கணும்னு எனக்கும் அவசியம் இல்ல. அவசியம் இருக்கோ இல்லையோ, இது உங்ககிட்ட தான் இருந்தாகணும். புடி. அப்ப தூக்கி போடாம ஒழுங்கா கையில கொடுங்க. சரி, இந்தா. இத வச்சு நான் என்ன பண்றது? இத வச்சு இந்த பங்களால இருக்கிற எல்லா ரூமையும் திறக்கலாம். அப்படியா? சரி, சாவியை வச்சு திறக்கலான்னு எனக்கு தெரியாம போச்சே. இங்கரு. என்னங்க? பேச்சுல ரொம்ப பணிவு இருக்கணும்னு சொல்லிட்டேன். பூஜை ரூம் சாவி, பீரோ சாவி எல்லாமே இதுலதான் இருக்கு. அந்த பீரோல தான் பணம், நகை எல்லாமே இருக்கு. இத பத்திரமா வச்சுக்க வேண்டியது உன் பொறுப்பு. இந்த அப்படி வாங்கிக்கோ. இதை எப்படி நான் என்னோட இடுப்புல சொருகிக்கவா? நீ இடுப்புல சொருகினாலும் சரி, வேற எங்க சொருகி வச்சிருந்தாலும் சரி, பத்திரமா வச்சுக்கோ, அவ்வளவுதான். இந்த வீட்டுல மொத்தம் 3 சர்வெண்ட் இருக்காங்க. குக்கிங்க்கு ஒருத்தவங்க, வீடு கிளீன் பண்றதுக்கெல்லாம் ஒருத்தவங்க, அப்புறம் தோட்டக்காரங்க.
இருக்கிற ஆளுங்களை வச்சுக்கிறதா இருந்தாலும் சரிதான், இல்ல வேற ஆளுங்களை மாத்தணும்னாலும் சரிதான். கொஞ்ச நாள் கழிச்சு சுந்தரியக்கா இங்க வர்றேன்னாங்கன்னா அவங்களையும் கூப்பிட்டுக்கோ. உன் விருப்பம் தான். எப்படி மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறியோ நீ பண்ணிக்கோ. நான் அதுல எல்லாம் தலையிடவே மாட்டேன், சரியா? ம். எனக்கு என் புள்ள நேரத்துக்கு நல்லபடியா சாப்பிடணும், நல்லா வளரணும், முக்கியமா என் நேரமும் சிரிச்ச மாணிக்கு இருக்கணும். அப்பா மாதிரி தானே புள்ள இருக்கும். நான் எல்லாம் புன்னகை மன்னன். எப்பா? சரி, அப்புறம்? இப்ப இல்ல, ஒரு காலத்துல. ஓ, சரி சரி. ம். அவ்வளவுதான். என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? அவ்வளவுதானே? அப்ப நான் கிளம்பலாமா? கிளம்பு. அப்புறம் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம். எந்த நேரத்துக்கு என்ன சமைக்கணும், இந்த வீடு எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் இனிமே நீயே முடிவு பண்ணிக்கோ. அதுல யாராவது தலையிட்டாங்கன்னா தாராளமா நீ எதிர்த்து பேசிக்கிடலாம். அதெல்லாம் நான் உனக்கு சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, நீயே பேசிடுவ. இருந்தாலும் சொல்றேன். ஓகே ஓகே. சாவி பத்திரம். சாவி மட்டும் பத்திரமா இருந்தா போதுமா? ஏய், இந்த சாவிக்கு உண்டான பொருள் எல்லாமே பத்திரமா இருக்கணும். ம், சரி, ஓகே. ஒரு டவுட். உங்க வீட்ல இருக்கிற யாரும் கள்ளச்சாவி போட்டு பீரோவை திறந்து எதுவும் எடுத்துட்டாங்கன்னா உங்ககிட்ட தான் கேட்பேன். ஓ, அப்படி ஒண்ணு இருக்கோ? ஆமா, அதுக்கு தான் பொறுப்பை உங்ககிட்ட கொடுக்கறது. சரி, ஓகே. அப்ப நான் போலாமா? கிளம்பு. இங்க இப்ப வந்தது சரி. இனிமேல் அனாவசியமா இந்த ரூமுக்குள்ள வரக்கூடாது. ஏதாவது வேணும்னா கால் பண்ணி நானே வெளியே வருவேன். சரிங்க. எவ்வளவு கோவமா பேசுறேன். கொஞ்சமாவது அசர்றாளாயா? என் பிள்ளை சொன்ன மாதிரி எனக்கு ஃபோர்ஸ் பத்தலையோ? அதெல்லாம் இல்ல, நான் நல்லா கோவமா தான் பேசுறேன். இவளுக்கு என்ன விட ஃபோர்ஸ் அதிகம், அதான். முத்து என்னென்ன காணோம்? வந்துகிட்டு இருக்கானா என்னன்னு தெரியல. இன்னொரு தடவை கால் பண்ணி பாப்போமா? நீலா, வந்துட்டியா? வா வா. என்ன ஃபோன் பண்ணி உடனே கிளம்பி வான்னு சொன்ன? என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம். அதான் என்ன? அங்கே பார். மேம், சொல்லுங்க. வண்டியை நான் கொண்டு வந்துட்டேன். ஷோரூம்ல வந்து நீங்க பில் மட்டும் வாங்கிக்கிறீங்களா மேம்? சரி. ஓகே மேம், அப்ப நான் வரட்டுமா? போயிட்டு வாங்க. முத்து, வண்டி எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. யாருக்கு? உனக்கு தான். எனக்கா? ஆமா, உனக்கு தான். எனக்கு வண்டியெல்லாம் ஓட்ட தெரியாது. அதுவும் இல்லாம இவ்வளவு பெரிய பைக்கை நான் எப்படி ஓட்டுவேன்? உனக்கு தான் இது வாங்கியிருக்கு. யார் வாங்கியிருக்காங்க? நான் தான். நீயா? எதுக்கு நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குற? எது தேவையில்லாத வேலை? இதுவா? பின்ன என்ன பின்ன? நீ எப்பவும் எங்க போனாலும் ஏசி கார்ல போயிட்டு ஏசி கார்ல வர்றவன். இப்போ பாரு, நீ எங்க போனாலும் நடந்து போற, இல்லன்னா பஸ்ல போற. ஆட்டோ கூட பிடிக்க மாட்டேங்கிற. அதுக்கு தான் இந்த பைக் உனக்கு. நீ இனிமே எங்க போறதா இருந்தாலும் இந்த பைக்ல போ. நான் பணம் எல்லாம் கட்டிட்டேன். நீ போய் சைன் போட்டு பேப்பர்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோ. எதுக்கு நீலா தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குற? நான் ஒன்னும் சும்மா உனக்கு ஓசியா கொடுக்கலப்பா. அப்புறம் நீ எனக்கு கொடுத்தத நான் உனக்கு திரும்ப கொடுக்குறேன். புரியல. நீ எனக்கு கம்ப்யூட்டர் கோர்ஸுக்கு பணம் கட்டினியா? எவ்வளவு கட்டின ஞாபகம் இருக்கா உனக்கு? அந்த காசை தான் நான் உனக்கு இப்ப திரும்ப கொடுத்துருக்கேன். காசை கொடுத்தா நீ வாங்க மாட்ட. அதான் உனக்குன்னு ஒரு பைக் வாங்கி கொடுத்துருக்கேன். இப்போ உனக்கு இது ரொம்ப முக்கியமான தேவையா இருக்குல்ல? பாரு, கம்பெனி ரெஜிஸ்டர் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் நீ பஸ்லயே போயிட்டு பஸ்லயே வர்ற. நான் தான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். அடிக்கிற வெயிலுக்கு நீ எங்க போயிட்டு வந்தாலும் வேர்த்து விறுவிறுத்து போய் வர்ற. இனிமேலாம் நீ அப்படி போகாத. இந்த பைக்ல நல்லா ஜம்முன்னு போயிட்டு வா. நான் கேட்டேன் உன்கிட்ட. நீ கேட்கலப்பா. ஆனாலும் நீ கொடுத்ததை நான் உனக்கு திரும்ப கொடுக்கணும்ல. நீ எனக்கு நிறைய பண்ற நீலா. நீ எனக்கு பண்ணினதுக்கு முன்னாடி நான் உனக்கு பண்றதெல்லாம் ஒண்ணுமே இல்ல முத்து. அப்புறமும் நான் உனக்கு தேவையில்லாத எதையும் வாங்கி கொடுக்கல. இப்போ உனக்கு இது ரொம்ப அவசியம். நீ இப்பதான் உன்னோட பிசினஸை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்க. 4 இடத்துக்கு போகணும், வரணும், கஸ்டமர் பிடிக்கணும். அப்போ உனக்கு இந்த வண்டி ரொம்ப தேவை. நீ இப்போ கொஞ்ச நாள் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கியே, நான் வாழ்க்கையில பெரிய தப்பு பண்ணிட்டேன், அதனாலதான் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன்னு. ஆமா, அதே மாதிரி நீ நிறைய நல்லதும் பண்ணியிருக்க முத்து. அதையும் நீ தானே அனுபவிக்கணும். அதான் அனுபவி. பைக்ல போயிட்டு வா, எங்க போனாலும் வந்தாலும். என்ன நீலா இப்படி பண்ற? நான் ஒண்ணுமே பண்ணலப்பா. நீ செஞ்சதுதான் உனக்கு திரும்ப கிடைக்குது. உனக்கு ஏது ஃபர்ஸ்ட் இவ்ளோ காசு? நான் ஊர்ல இருந்து வரும்போதே காசு கொண்டுட்டு தானே வந்தேன். அதுவும் இல்லாம நீயும் எனக்கு சேலரிங்கிற பேர்ல நிறைய கொடுத்த. எனக்கு இங்க சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த செலவுமே இல்லையே. படிப்பையும் நீ பாத்துக்கிட்ட, அதுக்கு பணமும் நீ தானே கட்டின. நீ எதுவும் பேசாத. இந்த பைக்ல ஏறி உட்காரு ஃபர்ஸ்ட். ஷோரூமோட டீடைல்ஸ் எல்லாம் உனக்கு சென்ட் பண்றேன். நேரா ஷோரூமுக்கு போ. இந்த பைக்கை உன்னோட பேர்ல தான் வாங்கியிருக்கேன். உன்னோட டீடைல்ஸும் எல்லாமே நான் கொடுத்துட்டேன். நீ போயிட்டு சைன் போட்டுட்டு பேப்பர்ஸை வாங்கிட்டு நேரா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துரு. சரியா? ஓகே சொல்லு. ஓகே. அவ்வளவுதான். ஏறி உட்காரு. ஸ்டார்ட் பண்ணு. சாவி அதுலயே தான் இருக்கு பாரு. ஸ்டார்ட் பண்ணு. நீ எப்பவும் கார்ல போய் தான் நான் பாத்திருக்கேன். பைக்ல போய் பார்த்ததே இல்ல. எப்படி பைக் ஓட்டுறேன்னு நான் பார்க்கணும். எங்க ஓட்டு பாப்போம். ஏறி உட்காரு ஜம்முன்னு. என்ன பாக்குற? ஐயோ, உனக்கு பைக் ஓட்ட தெரியாதா? அவசரப்பட்டு வாங்கிட்டேனா? வேணா இதை கொடுத்துட்டு ஒரு சைக்கிள் வாங்குவோமா? அச்சச்சோ,
என்னடா சைக்கிளும் ஓட்ட தெரியாதா? பேசாம ஒரு நடவண்டி வாங்குவோமா? முதல்ல நடவண்டியில ஓட்டி பழகு, அதுக்கப்புறமா சைக்கிள் ஓட்டி பழகு, அதுக்கப்புறமா இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. அப்பாடா, சிரிச்சிட்டியா? உனக்கு கொழுப்பு ரொம்ப தான் கூடி போச்சு என்ன? ஆமா. சரி வா, வண்டியில ஏறி உட்காரு, ஸ்டார்ட் பண்ணு. எங்க முத்து பைக் ஓட்டி இன்னைக்கு தான் நான் பார்க்க போறேன். சூப்பர். அப்படியே ஜம்முன்னு ஷோரூமுக்கு போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வா. நீயும் வா நிலான்னு கூப்பிடலாமா? கூப்பிட்டா வருவாளா இல்லை எதுவும் தப்பா நினைச்சுக்குவாளா? கார்ல இதுக்கு முன்னாடி நிலாவை கூட்டிட்டு போயிருக்கேன், பட் அது வேற, பைக்னா அது வேற இல்ல. கூப்பிட்டு பார்ப்போமா? என்ன முத்து, போயிட்டு வா. இல்ல அது என்னாச்சு? அது பெட்ரோல் இருக்கா? இருக்கு, 2 லிட்டர் போட சொல்லி இருந்தேன், போட்டிருக்காங்க. ஓகே. என்னடா எம்கே எதுனாலும் பட்டு பட்டுன்னு பேசுற, நீயா இப்படி இருக்க? இப்போ என்னாச்சு? இல்ல அது வண்டி ஸ்மூத்தா இருக்குமா? அது ஓட்டி பார்த்துட்டு நீ தான் சொல்லணும். ஓட்டி பாரு, நல்லா இல்லைன்னா சொல்லு, இதை கொடுத்துட்டு வேற பைக் வாங்கிடுவோம். ஓகே. அப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளப்பு. நீ யோசிக்கிறத பார்த்தா உனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னு நினைக்கிறேன், அப்படியா? இல்ல அதெல்லாம் ஓட்டிடுவேன். அப்ப ஸ்டார்ட் பண்ணு. என்னடா எம்கே இப்படி சொதப்புற? இதுக்கு முன்னாடி நிலா கிட்ட நீ இப்படி எல்லாம் தயங்கினது இல்ல, யாருக்கிட்டையும் இப்படி எல்லாம் தயங்கி தயங்கி பேசினது இல்லையேடா. இதுக்கு பேர் தான் லவ்வா? என்னமோ போ. கிளப்பு. கிளப்பிட்டேன். ஆத்தாடி, இவன் அந்த பைக்கை ஓட்ட வைக்கிறதுக்குள்ள நானே பைக் ஓட்ட கத்துக்கிடலாம் போலயே. என்னாச்சு, திரும்பி வந்துட்ட? இல்ல நீ பாத்தியா? என் கண்ணு முன்னாடி தானே ஓட்டினேன், பார்த்தேன். இதை கேட்கறதுக்கா திரும்பி வந்த? இல்ல அப்புறம் வேற எதுக்கு வந்த? அது 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 இது ஹெல்மெட் அது இல்ல. அது கேட்டேன், எடுத்து வைக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ போய் அதையும் வாங்கிட்டு வந்துரு. சரி ஓகே. லொகேஷன் ஷேர் பண்றேன். இந்த ஷோரூம் தானே? தெரியும். இந்த நேரா ரோட்ல போய் லெஃப்ட்ல திரும்பினா இருக்குமே, அதானே? அதேதான். கோயிலுக்கு தான் பார்த்து தெரியாது. அந்த ரோட்லயே கடைசியில இருக்கு ஒரு மாரியம்மன் கோயில், அங்கதான் போயிட்டு வா. ஓகே. முத்து, என்ன நிலா? கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி 2 மாலை வாங்கிக்கோ. ஒன்னு உனக்கு, இன்னொன்னு பைக்குக்கு. பைக்குக்கா? ஓகே. போயிட்டு வா. என்ன 2 எலுமிச்சம்பழம் வைக்க சொல்லு பூசாரிய. ஓகே. போயிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. பைக் வாங்கி கொடுத்த சந்தோஷம் கொஞ்சமாவது முகத்துல இருக்கான் பாத்தியா? என்ன பண்றது, இவன் ரேஞ்சுக்கு இவனுக்கு நான் ஃப்ளைட்டு தான் வாங்கி கொடுக்கணும். அந்த அளவுக்கு ஆனா என்கிட்ட வசதி இல்லையே. சார் வாங்க, நீங்க என் வீடு தேடி வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. வந்துதானே ஆகணும் அருணாச்சலம். அப்படி இல்லை சார், நீங்க ஒரு வார்த்தை சொல்லி விட்டா நானே என்ன ஏதுன்னு கேட்டு உங்க வீட்டுக்கே வந்திருப்பேன். இதுக்கு அப்படி நீ வரக்கூடாது இல்ல, நாங்க தான் வரணும். அப்படிங்களா? என்ன விஷயம் சார்? என்ன விஷயமா? எல்லாம் உனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். என் பையனும் உன் தங்கச்சியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்கன்னு உனக்கே நல்லா தெரியும் தானே? ஆமா சார் தெரியும். அதான் என் மருமக அன்னைக்கே சொல்லிட்டாலாமே, வீட்டுல பெரியவங்களோட வந்து பொண்ணு கேட்டா தான் கல்யாணம்னு. ஆமா சார். நீயும் அதைத்தானே விரும்புற? அது ஆமா சார், ஆமா. அதான் நானும் அம்மாவும் சேர்ந்து பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். இப்போ உன் தங்கச்சியா என் பையனுக்கு கட்டி கொடுப்பியா? சார் என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? நீயும் உன் தங்கச்சியும் தானப்பா கேட்க சொன்னீங்க. சார் ஆமா சார், அதுக்காக நீங்களே இப்படி? நான் தான் பையனை பத்தவன், அப்ப நான் தானே வரணும். அம்மா வந்து பொண்ணு கேட்டு அவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் சார். ஆனா நீங்களும் வருவீங்கன்னு கனவுல கூட நினைக்கல சார். சரி, என் மருமகளை கூப்பிடு. மனு, வாங்க சார் வாங்க. நீங்க 2 பேரும் ஜோடியா வாசல்ல வந்து இறங்கும் போதே தெரியும் பொண்ணு கேட்கறதுக்கு தான் வந்திருக்கீங்கன்னு. ஆமாம்மா, என் மருமக ஆசைப்பட்டா. ஆமா அதான் அன்னைக்கே உங்க பிள்ளை சொன்னாரு. சொன்னானா? சரி. ஆமா, இந்த உங்க மருமகளை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா என் மக. அப்படியாம்மா? இதுல ரெடி பண்றதுக்கு என்ன இருக்கு? ஏற்கனவே பார்த்த பொண்ணு தானே. சார் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிராம கூட்டிட்டு வாங்க. வந்துருவா. மனே வாடா, சீக்கிரம் வா, உங்க மாமனார் வந்து உட்கார்ந்துருக்காரு. வாடா ராஜாத்தி, வா. வாங்க மாமா வாங்க. வந்துட்டோம்டா. நீ சொன்ன மாதிரியே பெரியவங்க நாங்க பொண்ணு கேட்டு வந்துட்டோம். இப்போ என் பையனை கட்டிக்குவியா? பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். ஒரு புடவைய கட்டிட்டு வந்து நின்னா தானே அழகா அம்சமா இருக்கும். வயசுல சின்ன பிள்ளை தான், அதுக்காக பொண்ணு பார்க்க வரும்போதும் இப்படியே வந்தா எப்படி? அழகா ஒரு பட்டுச்சேலை எடுத்து கட்டிட்டு வந்திருக்கலாம்ல. எனக்கு தோணுனதை சொன்னேன். பையனை பத்த இதை கூட பேசக்கூடாதா என்ன? நானும் சேலை கட்டலான்னு தான் நினைச்சேன். அப்ப கட்டி இருக்க வேண்டியதானே? இல்ல, நீங்களும் சேலை கட்டியிருக்கீங்க. அப்ப யார் கல்யாண பொண்ணுன்னு ஒரே கன்ஃபியூஸ் ஆயிடும். அதுக்காக தான் கட்டல.
பாப்பா என்னடா? இல்லண்ணே, அத்தை ஏற்கனவே நல்லா அழகா கம்பீரமா இருப்பாங்க. இப்ப மாமா வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட அழகு இன்னமும் கூடிருச்சு. அதான் சொன்னேன். என்ன மாமா, அப்படித்தானே? ஆமா ஆமா ஆமா. சார் டீ கொண்டு வர சொல்லட்டுமா? டீ எமரால்டு பிரீமியம் தானே வச்சிருப்பீங்க, வேற எதுவும் நல்ல டீ இருக்கா? இருக்கு மாமா. என்ன டீடா? எம்ஆர் சுப்ரீம் டீ. அப்படியா? ஆமா மாமா, உங்களுக்கு தெரியாதா? என்ன கட்டிக்க போறவரு புதுசா ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சிருக்காரு. அப்படியாடா? எனக்கு தெரியாதே. அப்படிங்களா மாமா? சரி, நான் நம்பிட்டேன். ஆ, அப்ப அந்த டீ இருந்தா அதே 2 கப் கொண்டு வாங்க. பாப்பாடு என்னடா இப்படி எல்லாம் பேசுற? பேசட்டும் பேசட்டும், யாருகிட்ட பேசுறா? ஆமா, எல்லாம் இவர் கொடுக்குற இடம் தான். இந்தாங்க சார், எடுத்துக்கோங்க. அம்மா நிறைய ஹெல்ப் பண்றீங்க. எல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே, பண்ணுவோம். அதுல என்ன இருக்கு? ஆ சரிம்மா, தேங்க்யூ. ஏண்டா ராஜாத்தி, டீ எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நம்பி குடிக்கலாமா? எம்ஆர் சுப்ரீம் டீ இஸ் 100 times better than எமரால்ட் பிரீமியம் டீ. ஆஹா, புரிஞ்சுதா? உங்க அத்தைக்கு புரியலையாண்டா? எமரால்ட் பிரீமியம் டீயை விட 100 மடங்கு சுவையா இருக்கும் எம்ஆர் சுப்ரீம் டீ. குடிச்சு பாருங்க மாமா, அதைத்தான் சொன்னேன். அப்படியா? அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த டீல? அதுவா, நிறம், சுவை, திடம், ஆ அது கூடவே கொஞ்சம் ஸ்பைசஸ். ஆ இது எல்லாத்து கூடவும் என் வருங்கால வீட்டுக்காரரோட அன்பும் கலந்துருக்கு இந்த டீல. ஆஹா, ஆமா, குடிச்சு பாருங்களேன். இந்த குடிச்சிருவோம். பாரு, நீயும் தான் எவ்வளோ பெரிய டீ பிராண்ட் வச்சிருக்க, ஒரு நாளாவது இப்படி மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கேடி. என் மருமகளை பாத்தியா? ஆமாமா. அருணாச்சலம், சொல்லுங்க சார். நீ டீ ஏஜென்சி ஆரம்பிச்சதுல தப்பே இல்ல, எல்லாம் என் தங்கச்சி கொடுத்த ஐடியா தான் சார். இப்படிப்பட்ட பிள்ளைய படிக்க போடாம விட்டுட்டியே. நான் எங்க சார் படிக்க வேண்டாம்னு சொன்னேன், இந்த கழுத்தை போக மாட்டேன்னு சொல்லிருச்சு. ஏய் சாரி சார், இந்த மானு பிள்ளை போக மாட்டேன்னு சொல்லிருச்சு. அந்த 10th உடம்பு சரியில்லாம போய் முழு பரிச்சை எழுதல, அதுல ஃபெயில் ஆயிடுச்சு. திரும்பவும் படிக்க போனா கிண்டல் பண்ணுவாங்கன்ட்டு போகல. அதான் தெரியும் தெரியும், ஆனா நல்ல வேலை படிக்கலன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். ஏன் சார் அப்படி? படிக்காததுனாலதான் சின்ன லெவல்ல டீ ஏஜென்சி ஆரம்பிச்சிருக்கா. படிச்சிருந்தா எமரால்டு பிரீமியம் டீயை என்னைக்கோ காலி பண்ணியிருப்பா. என்ன? பொண்ணு பக்கத்தானே வந்திருக்கோம். ஆமா. அப்ப வந்த வேலையை மட்டும் பாப்போமா? அப்படி பொண்டாட்டிய லட்சணமா எடுத்து கொடு. பேசுங்க. சரி, அப்ப கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிடலாமா? எங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? சார் என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லணும்னா முதல்ல மாப்பிள்ளை இங்க வரணும்ல மாமா. இவ இவ்வளவு வாயை எங்க வச்சிருந்தா? நீ உன் அழக ஒளிச்சு வச்ச மாதிரி. போதும். அதான், அதேதான். மாப்பிள்ளை வரலீங்களா சார்? அது சரி, சும்மாவே குட்டி போட்ட பொண்ணு மாதிரி இந்த வீட்டு பக்கம் தான் சுத்தி சுத்தி வருவாரு. இப்போ நாங்க 2 பேரும் பொண்ணு பார்க்க கிளம்பிட்டோம்னு தெரிஞ்சு வராம இருப்பாரா? அப்ப மாப்பிள்ளைய காணும். டே, நான் அங்கிட்டு போய்க்கிறேன்.